வியூவர்ஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்தார். தன்னோட குழந்தை தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு காவேரி, குட்டி காவேரி 2 பேரும் ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சு போகிறாரு விஜய். ஃபஸ்ட்டு ரவுண்டை பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு விஜய் கிட்ட ஓடி வர குழந்தைய தூக்கி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ரவுண்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக திரும்ப நம்ம காவேரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைய பார்த்து. அடுத்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வரேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேலே போகிறாங்க. இந்த பக்கம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம சாரதாமாவை கேட்க, ஆமாம் அப்போல்லாம் இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, ஆமாம் மாப்பிள்ளை, என்கிட்ட ஏற்கனவே காவேரி எல்லாத்தையும் சொல்லிட்டா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, இது சர்ப்ரைஸாக இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு சொல்லிதாம்மா கூட்டிகிட்டு வந்தா. சரிங்களா அத்தை, என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன் தெரியுமா அத்தை அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்குறாங்க. அதான் இப்போ சந்தோஷமாயிட்டீங்களா மாப்பிள்ளை, நம்ம நினச்சா மாதிரி அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா டான்ஸ் ஆனது எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு தெரியுமா மாப்பிள்ளை, இது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. தான் அம்மா பொண்ணுக்குள்ள கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரியான செகண்ட் ரவுண்டு நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட அம்மாவோட சேர்ந்து அந்த செகண்ட் ரவுண்டை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம காவேரி, குட்டி காவேரி 2 பேருமே அதில் கலந்துக்கிட்டு அதில் காவேரி கேட்குற ஒவ்வொரு பதிலுக்கும் அழகாக அம்மு பதில் சொல்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜய், சாரதா 2 பேருமே. தம்பி எந்த அளவுக்கு அழகாக பதில் சொல்கிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. என்னதான் அம்மு இவ்வளோ நாளாக என் கூட இருந்து வளர்ந்துருந்தாலும் பார்த்த 2 மாதத்துலேயே அம்மாவை பற்றின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கா. அப்போ பாருங்கள் அவங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உண்டான பாசமே தனிதான் அத்தை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் காவேரியே நினச்சா கூட அவளால் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சு அதுக்கப்புறம் யார் வின்னர்ஸ் அப்படின்ற ஒரு நேரம் வந்துருச்சு. கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுமே அவங்கவுங்க அம்மாக்களோட சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கீங்க. அவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3rd ப்ரைஸ் ஒரு பேரண்ட் வாங்குகிறாங்க. செகண்ட் ப்ரைஸ் இன்னொரு பேரண்ட் வாங்கிட்டுருக்காங்க குழந்தைங்களோட. அடுத்ததாக ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிசை அடையிறது காவேரி அண்ட் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட பேரை சொன்னதும் பயங்கரமான சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாரு விஜய். அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாழலை. காவேரி அம்மு 2 பேருமே சேர்ந்து அந்த பரிசை வாங்க போக, இங்கேருந்து உட்காந்துட்டு இருந்த விஜயை பார்த்து நம்ம பாப்பா என்ன பண்ணுறாங்க, டேடி நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயும் யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம காவேரியும் தயக்கத்தோடு இருக்க, இன்னொரு பக்கம் டேடி ப்ளீஸ் டேடி வாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிடுறதன் பேரில் காவேரியும் கண்ணசைக்க விஜய் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்னங்க 3 பேருமே சேர்ந்து அந்த பரிசை வாங்க ரொம்பவே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம சாரதம்மா பரிசை வாங்கிட்டு அதே சந்தோஷத்தோட கீழே இறங்கி ஓடி பாட்டி இங்கே பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப சூப்பர்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பாராட்ட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் சூப்பர் டி காவேரி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண குழந்தையோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு காவேரியை பார்த்ததும் என்ன பேசுறதுனே தெரியல. சோகத்தோட இருந்த குழந்தையை இவ்வளோ சந்தோஷமாக மாற்றினது நம்ம காவேரி மிஸ் தானே, அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து ரொம்ப நன்றி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல, என்ன சார் எதுக்காக நீங்கள் இப்போ நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம அம்முக்காக நான் பண்ணேன், இதுக்கு எதுக்காக நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை மிஸ் கடைசி வரைக்கும் யார் பண்ண போகிறாங்க, குழந்தை ரொம்ப கவலைப்படுவாளே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு 2 பேருமே சேர்ந்து மேடை ஏறி பர்ஃபார்ம் பண்ணதும் அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குறிப்பாக குழந்தையோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, சார் திரும்ப திரும்ப நன்றி சொல்லி என்னை வேறுபடுத்தி பார்க்காதீங்க, அம்மு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்முக்காக நான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு நம்ம காவேரி சொல்கிறது கேட்டு விஜயும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட குழந்தை கிளம்புறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா காவேரிக்கு குழந்தை விடுறதுக்கு மனசே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்க நம்ம காவேரியை.
க்கும் மனசே இல்லைங்க. ரொம்ப ஏக்கத்தோட இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மிஸ். என் கூட சேர்ந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கல்ல, அதுக்காக நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தையும் வந்து பேசுகிறாங்க. சரி அப்படியே தவிச்சு போகிறாங்க. அம்மா அங்கேருந்து கிளம்புனதும் உங்களை அறியாமலேயே அவங்களுடைய தாய்ப்பாசம் அவங்கள ஏதோ பண்ணுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம சாரதம்மா, என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னன்னு தெரியலம்மா, இது வரைக்கும் அம்மாவோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். இப்போ அம்மா அவங்க அப்பாவோட தான் போகிறா, அது ஏன் என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறத கேட்டு நம்ம சாரதாம்மா, அது எப்படிடி உன்னால் முடியும், அது நீ பெத்த பொண்ணாச்சேடி அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நான் சொல்கிறத கேட்டு எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கேட்க, ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அவரோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே விஜய்க்கு தெரிய வருது. ஸோ திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அம்மாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது மிஸ். ஆனால் நான் திரும்பவும் இதை பற்றி பேசுகிறேன், நீங்கள் வந்து என்னை திரும்பவும் தப்பாக எடுத்துக்க தேவை. அம்மாவை பிரியாமல் அம்மா கூடவே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது மிஸ். நீங்கள் அதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறத கேட்டு திரும்பவும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அமைதியாக ஒரு மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. ஏன்னா அவர் சொல்கிறது கசப்பான விஷயமா இருந்தாலும் மூக்காக யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து காவேரி யோசிக்க முடியும். தான் வீட்டுக்கு போன நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட தாத்தாவை பார்த்து விஷயத்தையெல்லாம் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணு 2 பேருமே ஒன்றா அந்த வீடியோவை வந்து தாத்தா கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, நடந்த விஷயங்களை பற்றி தாத்தா கிட்டேயும் விரிவாக சொல்கிறது கேட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பா இதை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா, இது மட்டும் உண்மையாக நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறது கேட்ட விஜய் என்ன பண்ணிட்டாரு, கூடிய சீக்கிரமே எல்லாமே உண்மையாக நடக்கும் தாத்தா, இது எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு வந்து பேசுகிறாரு. இதுதான் வீடியோ எடுத்ததை வந்து நம்ம சாரதம்மா விஜய் தம்பிக்கிட்ட அனுப்ப சொல்ல, சாரதம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோவை கங்கா யமுனா 2 பேருக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்ததும் உடனே வந்து வீடியோ கால் மூலயமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணு ஒன்றா வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதேம்மா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா, அவங்களே அறியாமலேயே அவங்களுக்கு தெரியாமலேயே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷத்தையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ரொம்ப டல்லாக இருக்கும்போது நம்ம காவேரி வந்து சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல், இப்போ நீ கண்ணை முடிக்கோ, உன்னோட அம்மா தான் வந்து எதில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றியும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டதையும் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்தா காவேரி வந்து அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக விஜய் சொன்ன விஷயத்தை பற்றியும் வந்து யோசித்து பார்க்குறாங்க. அப்புறமாவது அம்மாவை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்க காவேரி விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வந்து சொல்கிறாங்களாம். இதுக்கப்புறமா விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.